சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகள்ல தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 10வது ராசியா இருக்கக்கூடிய நில ராசியான மகர ராசிக்கு இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால மகர ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அறகுறையா வீடியோவை பார்த்துட்டு ஒவ்வொரு ஜோசியனும் ஒவ்வொன்னு சொல்றான், நம்ம வாழ்க்கையில எல்லாம் எப்பவுமே விடிவு காலமே வராது அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துடாதீங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி மகர ராசிக்காரங்களுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கறத கண்டிப்பா ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரம் உங்க மேல நீங்களே நம்பிக்கையை வச்சா மட்டும்தான் அந்த வாய்ப்புகளை உங்களால முழுமையா பயன்படுத்திக்க முடியும். அதை விட்டுட்டு நமக்கெல்லாம் வாழ்க்கையில லக்கே கிடையாது, நமக்கு அதிர்ஷ்டமே கிடையாது, நமக்கு யோகமே வராது அப்படின்னு ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துட்டீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்திக்க முடியாம போறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால முதல்ல உங்களை நீங்க நம்புறதுக்கு முயற்சி பண்ணுங்க. என்னால முடியும்பா, நான் கஷ்ட காலங்களை எல்லாம் கடந்து வந்துட்டேன், இதை விட பெரிய கஷ்டங்கள் எல்லாம் நான் பார்த்து வந்துட்டேன், இந்த கஷ்டமெல்லாம் என்ன ஒண்ணுமே செய்யாது அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை முதல்ல உங்களுக்கு வரணும். அந்த தன்னம்பிக்கை மட்டும் வந்துருச்சு அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு கோலாகலமான கொண்டாட்டமா இருக்கும் அப்படின்னு நான் அடிச்சு சொல்லுவேன். இனி இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே அதிர்ஷ்டமே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்க சொந்த பந்தத்திலேயோ அல்லது நட்பு வட்டாரத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் 2ல சனி, 3ல ராகு, 4ல குரு, 9ல கேது இந்த மாதிரியான ஒரு கிரக அமைப்போட வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. இந்த கிரக அமைப்பு என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்கும் அப்படின்னா, முதல்ல குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுல பிரச்சனைகள் அப்படிங்கறத ஏற்படுத்தும். கணவனுக்கும் மனைவிக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம பண்ணி விட்டுரும். கணவனும் மனைவியும் ஒருத்தர் புரிஞ்சுக்காம எலியும் பூனையுமா வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பண தட்டுப்பாடு அப்படிங்கறத ஏற்படுத்தும், பண நெருக்கடியை ஏற்படுத்தும், திடீர் செலவுகளை ஏற்படுத்தும். ஒரு சில மகர ராசிக்காரங்க அதிக அளவிலான கடன் நெருக்கடிகளை சந்திச்சு நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழக்கூடிய சூழலை கூட இந்த கிரக அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது 9வது வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல தற்சமயம் கேது பகவான் இருக்கிற காரணத்தாலதான் உங்களுக்கு யோகங்களும் கிடைக்கல, அதிர்ஷ்டங்களும் கிடைக்கல, நிறைய துரதிர்ஷ்டங்கள் மட்டும்தான் உங்களை துரத்திக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நீங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க கூட வேலை தேடுறவங்களுக்கு எல்லாம் ரொம்ப சுலபமா வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிரும். ஆனா உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் நீங்க விடாமுயற்சியோட முட்டி மோதினா மட்டும்தான் அதுக்கப்புறமா உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். அதுவும் உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பா கிடைக்காது. ஏதோ கிடைச்ச வேலையை பார்க்கணும் அப்படிங்கிறது கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. அதே போல சொந்த தொழில் செய்யக்கூடிய மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க கூட தொழில் ஆரம்பிச்சவங்க அல்லது இவங்களுக்கு அப்புறமா தொழில் ஆரம்பிச்சவங்க எல்லாம் பெரிய அளவுல முன்னேற்றம் அப்படிங்கறத அடைஞ்சிருப்பாங்க. ஆனா இவங்களோட தொழில தொடர்ச்சியான வீழ்ச்சிகள் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கும். தொடர்ச்சியா ஒரு மந்த நிலைமை அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். பெரிய அளவுக்கு லாபங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ கிடைக்காம ஏதோ ஆரம்பிச்சிட்டமே அப்படிங்கிறதுக்காக தொழிலை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருப்பாங்க. அதனையும் குறிப்பா மத்தவங்களை ஒப்பிடும்போது மகர ராசிக்காரங்க கடின உழைப்பாளிகளா இருப்பாங்க அப்படிங்கறதால சொந்த தொழிலா இருந்தாலும் சரி அல்லது உத்தியோகமா இருந்தாலும் சரி மத்தவங்களை விட 2 மடங்குக்கு அதிகமா இவங்க உழைப்பாங்க. ஆனா வளர்ச்சி அப்படிங்கிறது மத்தவங்களை ஒப்பிடும்போது இவங்களுக்கு குறைவான வளர்ச்சி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா மந்த நிலைமையில தான் இவங்க இருந்துகிட்டு இருப்பாங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இவங்க செய்யற தொழில மத்தவங்களை விட 2 மடங்குக்கு அதிகமான உழைப்ப போடுவாங்க. ஆனா அதிர்ஷ்டமும் யோகமும் கிடைக்காத காரணத்தால பெரிய அளவுல தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்காது. அதே போல குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் குடும்பத்துல இவங்க கூட பிறந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பாசமும் ஆதரவும் இவங்களுக்கு கிடைக்காது. சொந்த பந்தங்கள் மூலமாவும் இவங்களுக்கு பெரிய அளவுல உதவிகள் அப்படிங்கிறது கிடைக்காது. எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி இவங்க தனி ஆளா போராடக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஓப்பனா சொல்லணும் அப்படின்னா சமீப காலத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில தொடர்ச்சியான நெருக்கடிகளையும் போராட்டங்களையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. எந்த வகையிலையும் யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ இவங்களுக்கு கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிடலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த மே மாதம் நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி கண்டிப்பா மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில மாற்றங்கள் அப்படிங்கறத ஏற்படுத்த போகுது. யாரோட உதவியும் கிடைக்காம தனி ஆளா போராடிட்டு இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவானோட உதவி நேரடியா கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா நீங்க எந்த ஒரு காரியத்துல இறங்கினாலும் சரி குரு பகவான் உங்களுக்கு சப்போர்ட்டா இருப்பார். உங்களோட முயற்சியை நீங்க 100% சரியா செய்றீங்க அப்படின்னா குரு பகவானோட அருளால நீங்க எந்த காரியத்துல இறங்கினாலும் அந்த காரியத்துல வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். அதாவது தற்சமயம் உங்க ராசிக்கு 4வது வீடான மேஷ ராசியில இருக்கிற குரு பகவான் மே மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறமா 5வது வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சியாக போறார். இந்த 5வது வீடு ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு.
அதாவது நீங்க பூர்வ ஜென்மத்துல செஞ்ச பாவ புண்ணியங்கள், உங்களோட பூர்வீக சொத்துக்கள், உங்களோட சொந்த பந்தங்கள், அவங்க மூலமா கிடைக்கக்கூடிய உதவிகள், வாய்ப்புகள், இதையெல்லாம் குறிக்கக்கூடிய ஸ்தானம் 5வது வீடு. அப்படிப்பட்ட 5வது வீட்டுல குரு பகவான் இருக்கும் போது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். பூர்வீக சொத்துக்கள்ல ஏதாவது வில்லங்கங்களை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த வில்லங்கங்கள் முழுமையா விலகும். உங்களோட சொந்த பந்தங்கள் மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கிடைக்கும். இதெல்லாம் விட முக்கியமா குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா குரு அருளால குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 5ல குரு இருக்கிறதால உங்களோட நெருக்கடிகள், போராட்டங்கள், சோதனைகள் இதெல்லாம் பஞ்சு பஞ்சா பறந்து போக போகுது அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு 5ல இருக்கிற குரு பகவான் உங்க வாழ்க்கையில ஒரு சிறப்பான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு தன்னம்பிக்கையும் தைரியமும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களுக்கு கிடைக்கும். அதே நேரம் ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானோட பார்வைக்கு ரொம்பவே அளவுக்கு அதிகமான சக்தி உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி பார்க்கும்போது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா 5வது வீட்டுக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானோட பார்வை உங்களோட ஜென்ம ராசியான மகர ராசிக்கு நேரடியா கிடைக்குது. இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க மனசளவுல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கிடைக்கும். குரு பார்வை நேரடியா கிடைக்கிறதால உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். தொடர்ச்சியா சண்டை சச்சரவுகளை சந்திச்சு பிரிஞ்சு வாழக்கூடிய கணவனும் மனைவியும் திரும்ப சேர்ந்து வாழக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்க போகுது. குறிப்பா பெரும்பாலான மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் வருது அப்படின்னா அதுக்கு உங்களோட ஈகோ மட்டும்தான் முக்கிய காரணமா இருக்கும். அந்த ஈகோவை கைவிட்டுட்டு உங்க வாழ்க்கை துணை கூட மறுபடியும் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். அதே நேரம் சனி 2ல இருக்கிற காரணத்தால சகுனி வேலைகளை குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். குறிப்பா யாராவது ஒரு 3வது நபர் மூலமா உங்களுக்கும் உங்க வாழ்க்கை துணைக்கும் இடையில ஏதாவது வகையில பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு சனி பகவான் தொடர்ச்சியா முயற்சிகளை செஞ்சுக்கிட்டே தான் இருப்பார். அதே நேரம் குரு பகவானோட பார்வை உங்க குடும்ப வாழ்க்கையில ஒற்றுமையையும் மகிழ்ச்சியையும் கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும். இப்படி ஒரு சூழல்ல நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்து உங்க வாழ்க்கை துணை கூட விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா கண்டிப்பா குடும்ப வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் எதிர்பார்க்கலாம். அடுத்ததா 5வது வீட்டுல இருக்கிற குரு பகவான் உங்க ராசிக்கு 9வது வீடான யோகஸ்தானத்தை நேரடியா பார்க்க போறார். யோகஸ்தானம் அப்படிங்கிறது உங்களோட அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களோட யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்படிப்பட்ட ஸ்தானத்துல இது நாள் வரைக்கும் கேது பகவான் இருந்துகிட்டு உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை ஏற்படுத்தி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் கிடைக்காத மாதிரி ஒரு சில தடைகள் அப்படிங்கறத ஏற்படுத்திக்கிட்டே வந்திருப்பார். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் கை நழுவி கடைசி நேரத்துல வேற ஒருத்தருக்கு போகக்கூடிய ஒரு சூழலையும் கேது பகவான் ஏற்படுத்தி இருப்பார். அதுவே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா யோகஸ்தானத்துல குரு பார்வை பதியறதால கேது பகவான் புனிதத்தன்மையை அடைவார். இதனால என்ன ஆகும் அப்படின்னா உங்க கைகளை விட்டு நழுவி போன ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது திரும்பவும் உங்க கைகளுக்கு வந்து சேரும். நமக்கு அதிர்ஷ்டமே இல்ல, நமக்கு யோகமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் தேடி வரப்போகுது. குறிப்பா நீங்க சொந்த தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்க தொழில எதிர்பாராத திடீர் முன்னேற்றங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பண வரவு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு ஓரளவுக்கு சிறப்பானதாவே இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிற மகர ராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களோட வேலை பளு அப்படிங்கிறது பாதியா குறையும். உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா இருக்குது. அதே போல உங்க மேல் அதிகாரிகள் கூட ஏதாவது மனக்கசப்புல நீங்க இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த மனக்கசப்புகள் எல்லாம் முழுமையா மாறும். உங்க மேல் அதிகாரி உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் நடந்துக்குவாங்க. அதே நேரம் இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும், வெளிநாட்டு வேலைகளுக்கு போகணும், இந்த மாதிரியான ஒரு முடிவோட நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிச்சு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா வேலை வாய்ப்பு உங்களை தேடி வருது அப்படின்னா அதை நீங்க தாராளமா ஏத்துக்கலாம். அதே நேரம் நீங்க கஷ்டப்பட்டு புதுசா வேலை வாய்ப்புகள் எதையாவது தேடி போறீங்க அப்படின்னா ஒரு சில நெருக்கடிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படலாம். அடுத்ததா குரு பகவான் உங்க ராசிக்கு 5வது வீட்டுல இருக்கிறதால சுப காரியங்களை நடத்தக்கூடிய காலமா இந்த குரு பயிற்சி காலம் இருக்கும் அப்படின்னு அடிச்சு சொல்லலாம். குறிப்பா திருமணம் மாதிரியான சுப காரியங்களை நடத்துறது, கிரக பிரவேசங்களை நடத்துறது, உங்க குழந்தைகளோட சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறது, குழந்தைகளோட சுப காரியங்களை முன்னின்று நடத்தி வைக்கிறது, இந்த மாதிரி ஒரு சில சுபகாரிய நிகழ்வுகள் அப்படிங்கிறது உங்க குடும்பத்துல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா கண்டிப்பா நடக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா இந்த குரு பயிற்சி மகர ராசிக்காரங்களோட வாழ்க்கையில திடீர் திருப்பு முனையை ஏற்படுத்த போகுது. நிறைய அதிர்ஷ்டங்களையும் கொண்டு வர போகுது. நன்றி, வணக்கம்.